அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அத்தை, நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க தானே? ஆமா மரியா, நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா இது சரி வருமாமா? ஐயோ அத்தை, இது கண்டிப்பா நடக்கும் அத்தை. எனக்கு நல்லாவே தெரியும். பிரீத்தி நம்ம வீட்டில் இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். டெய்லி நைட் அவள் பால் குடிக்காம கண்டிப்பா தூங்க மாட்டா. ஸோ இந்த பிளான் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அத்தை. நம்ம எப்படியாச்சும் அந்த பத்திரத்தை தேடி பிடிச்சு நம்ம எடுத்தே ஆகணும். ஆமா மரியா, நேற்று நைட்டு கூட நான் உங்களுக்காண்டி சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தேன் மத்தியா. அந்த நேரத்தில் பிரீத்தி அம்மா வந்து நக்கலா சிரிச்சுட்டு பாலை காய்ச்சி எடுத்துட்டு போனேன். நானும் பார்த்தேன். அதான் இப்போ 7 மணி ஆயிட்டுல, இப்பவும் பாலை காய்ச்சி வச்சிருந்தா. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேமா அத்தை. நம்ம எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சு எடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவளுங்க பாலை குடிச்சதும் அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். ஸோ நாளைக்கெல்லாம் உஷாராயிருவாளுங்க. நம்ம அதுக்குள்ள பத்திரத்தை எடுத்தே ஆகணும் அத்தை. எம்மாடி ரியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. இன்னும் பால் அடுப்பில் தான் இருக்கு பத்துக்க. என்ன அவள் வந்து எடுக்கல. அவள் எடுத்துட்டு போறாளா இல்லையான்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். சரி அத்தை, இந்த பிளான் மட்டும் எப்படியாச்சும் நடந்துருச்சுன்னா இவங்களை ஈஸியாக நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். கொஞ்சம் நஞ்சமா பேசினாலுங்க. ஆமாம்மா, முதல்ல அந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இவ்வளோ நம்ம பார்த்துக்கிடலாம். அம்மா, நீ சமையல் ரூம்ல இரு. அவங்க எப்போ பால் எடுக்க வராங்கன்னு பாத்துக்க. சரிப்பா கிருஷ்ணா, நான் சமயக்கட்டில் இருக்கேன். நீங்கள் 2 ரூமில் இருங்க. நான் பார்க்கேன். அவள் பால் எடுத்துகிட்டு போன உடனே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் குடிக்கால்வளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல போய்க்கிடலாம். சரிங்க த. எப்பா கிருஷ்ணா? சொல்லுமா. இல்லையா, இந்த அம்மாவை நீ மன்னிச்சிட்டியாயா? இந்த பாருமா, பழசெல்லாம் திரும்பவும் ஞாபகப்படுத்தாதம்மா. எனக்கு உன் மேல கோவம் இருக்க தான் செய்யுது. ஆனா போக போக சரியாயிரும். அதுக்குன்னு நான் உங்ககிட்ட எத்தனை நாளைக்கு தான் பேசாம இருப்பேன். சரிப்பா கிருஷ்ணா, இந்த அம்மா செஞ்சதெல்லாம் தப்பு தான்ப்பா. இதுக்கப்புறம் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. அத்தை, எதுக்கு சும்மா சும்மா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க? போக போக எல்லாம் சரியாயிரும். சரியா? இப்போ தான் உங்ககிட்ட கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் எல்லாம் பழைய மாதிரி மாறிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி மாரியா, இந்த மாதிரி ஒரு தங்கமான மருமகளை விட்டுட்டு கேவலம் அந்த சாக்கடை போய் மருமகளாக்கணும்னு நினைச்சேன் பத்தியா. என் புத்தி நான் செருப்பாலே அடிக்கணும். சரி விடுங்கத்த, ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, விடுங்க. சரி அத்தை, நீங்க போய் சமைக்கல போய் இருங்க. நம்ம ரொம்ப நேரம் இங்க நின்று குசு குசு பேசிட்டு இருந்தோம்னா பிரீத்தி அம்மாக்காரி பார்த்தானா அவ்வளவுதான் சந்தேகம் வந்துடும். அவ வேற பாம்பு காது. எங்கடா என்னடா பேசுறாளவே என்ன ஏதுன்னு சுத்திட்டே திரியிறா. அம்மா மாரியா சரியான பொல்லாதவாமா. வேற அம்மாக்காரிய மாதிரி தானே பிள்ளையா இருப்பா. அதான் அந்த பிரீத்தியும் இப்படி விஷமா வந்து இருக்கா. ஆமாத்த, நாங்கள் 2 பேரும் ரூமில் இருக்கோம். நீங்கள் பால் எடுத்துகிட்டு போனோன்னே என்கிட்ட சொல்லுங்கள். சரி மாரியா. என்ன இவ ஆளையே காணும். காய்ச்சி வச்ச பால் அந்த ஆளை கடந்து ஆறுது. வந்து எடுத்துகிட்டு போனால் தானே சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும். இன்னும் வரலையே, மணி வேற 10 ஆகும் போது. இன்னும் பால் எடுத்துகிட்டு போகலன்னா இன்னைக்கு ஒருவேளை பால் குடிக்க மாட்டாள் போல. என்ன இளவுன்னு தெரியலையே. அந்த வரா எவ்வளோ சொகுசா நின்றுட்டு இருக்கான்னு பாரு. நானும் பார்த்துக்கிறேன்டி. என்ன எத்தனை நாள் தான் இந்த வீட்டில் சுற்றி சுற்றி வரையான்னு. என்ன ஒரு வாரத்தில் உங்கள் அவ்வளோ வரையும் அடிச்சு பத்தலை. பார்த்துக்கிறேன்டி. கொஞ்சம் நெஞ்சமாடி அவமானப்படுத்துறீங்க. பட்ட அவமானத்துக்குலாம் உங்களை பழிதிக்காம விட மாட்டேன். பால் வேற ஆறி போச்சு. சூடாவே இல்லையே. சூடாக இருந்தால் தானே இந்த பிரீத்தி குடிப்பா. சரி பரவாயில்ல, திரும்ப ஒருக்கா இங்கேருந்து சூடு பண்ணேன். சும்மா எடுத்துகிட்டு போவோம். ஒரு வழியா பாலை எடுத்துட்டு போயிருக்கா. எடுத்துட்டு போடி, எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போய் ரூம்குள்ள இருந்து 2 பேரும் குடிங்க. அதுல மயக்க மருந்து கலந்துருக்கேன். குடிச்சிட்டு 2 பேரும் மயங்கி விழுந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும்டி. எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு இருந்தா அடுத்த வீட்டு சொத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு வந்து இருப்பியே. திமிரு பிடிச்சோல்ல, உங்களோட திமிர நானும் என் மருமகளும் அடக்குறோண்டி. எம்மாடி ரியா, இப்பதான் கிச்சன்ல இருந்து பாலை எடுத்துட்டு ரூம்குள்ள போயிருக்கா. சூப்பர் அத்தை. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ வெளியே கொஞ்சம் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் நடமாடுற மாதிரி இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிற மாதிரி சும்மா அப்படியே அவங்கள நோட்டை விட்டுட்டே இருங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாலை குடிச்சு முடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க. நம்ம எல்லாரும் போயிடுவோம். ஏன்னா குடிச்சு 5 நிமிஷத்தில் அவ்வளோ மயங்கி விழுந்துருவாளுவே. ஏன்னா ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. நீங்கள் தந்த மாத்திரை அவ்வளோத்தையும் கலக்கிட்டியல்ல? ஆமாம் மரியா, நீ சொன்ன மாதிரி 4 மாத்திரை கலக்கிட்டேம்மா. சரிங்க அத்தை. அப்போ கண்டிப்பாக பாலை குடிச்சோடனே மயங்கி விழுந்துருவாளுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி மரியா. அம்மா, ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை பிரீத்தி, அந்த கிருஷ்ணனுரியாவும் ரூமில் தான் இருக்காங்க. அதான் இன்னைக்கும் அதுங்களை வெளியே பற்றி விட்டுலான்னு யோசிச்சுட்டே வந்தேன். அதான் லேட் ஆயிட்டு, வேற ஒன்றும் இல்லை. நீ சீக்கிரம் பாலை குடி. நானும் பாலை குடிச்சிட்டு நேராக அந்த ரியாவின் கிருஷ்ணாவை வெளியே அனுப்பிட்டு அவங்க ரூமில் நான் போய் படுத்துக்கிறேன். சூப்பர்மா, அதை பண்ணு. அப்படிலாம் பண்ணாதான் அதுங்களுக்கு அறிவு வரும். ஏம்மா பிரீத்தி, பால் கொஞ்சம் ஆறிடுச்சு, லைட்டாக தான் சூடாக இருக்கு. என்னம்மா நீ பால் ஆறி போனால் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்னம்மா, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வாமா. என்ன பிரீத்தி நீ கொஞ்சம் வெது வெதுன்னு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் குடி, நாளைக்கு சூடாக இருக்கும்போது எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா கையிலேயே வச்சுட்டு இருக்காத, வேற இருக்கிற சூடும் ஆறி போயிடும். குடி. என்ன இது பால் ஒரு மாதிரி கசந்தாப்புல இருக்கு. ஒருவேளை எனக்கு தான் வாய்க்கு இப்படி இருக்கோ என்னன்னு தெரியல.
ச்சே, சூடாவே இல்லை. இதை போயிட்டு எப்படி தான் குடிக்கிறாங்களோ தெரியல. அம்மாடி ரியா, பிரீத்தி அம்மா பாலை குடிச்சிட்டா. எப்படி எனக்கு கொஞ்ச நேரத்துல மயங்கிருவா. ஆனா அந்த பிரீத்தி கையிலே வச்சிட்டு இருக்காளம்மா. இருங்க தேவை, குடிக்கிறாளா இல்லையான்னு பார்க்கலாம். சரி மாரியா. என்ன இது, பால் தானே குடிச்சேன், அப்புறம் ஏன் ஒரு மாதிரி கேரா வர மாதிரி இருக்கு? ஏ பிரீத்தி, ஐயோ அம்மா என்னாச்சுமா? பிரீத்தி, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குமா. நீ அந்த பாலை குடிக்காத. ஐயோ அம்மா என்னாச்சுமா, எழுந்துருங்க அம்மா. என்னாச்சு அம்மாக்கு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அம்மா ரியா, இப்ப என்னம்மா பண்றது? இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அந்த பிரீத்தி நல்ல கல்லு மயில நின்னுட்டு இருக்கா. அந்த பாலையும் குடிக்கல, அந்த டேபிள்ல தூக்கி வச்சுட்டா. என்னம்மா பண்றது இப்போ? அதான் எனக்கும் புரியல. பால்ல மயக்கம் மருந்து கலந்தா 2 பேரும் குடிச்சிட்டு மயங்கிடுவாங்கன்னு பார்த்தா பிரீத்தி அம்மா மட்டும் மயங்கிட்டாங்க. இவன் என்னடா இப்படி நிக்கிறா? அம்மாடி ரியா, இது சரிப்பட்டு வராதுமா. இருமா, அவளை நான் பாத்துக்கிறேன். ஐயோ அத்தை, என்ன பண்ண போறீங்க? இருமா ரியா, அவளை எப்படி மயக்கம் போட வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த நான் போறேன். அத்தை, அம்மா எங்க போறீங்க? ஏயா கிருஷ்ணா, இருப்பா, 2 பேரும் நில்லுங்க, வரேன். ஏ பிரீத்தி, எனக்கு கொஞ்ச நெஞ்சமா அவடி கெடுதல் பண்ண. இந்த வரண்டி, இந்த கட்டையை எடுத்து உன் மண்டையை இன்னைக்கு பொழக்கிறனே இல்லையான பாரு. அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா. ஐயோ என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. பால் தானே குடிச்சாங்க, அதுக்குள்ள இப்படி மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒருவேளை பால்ல ஏதாச்சும் கலந்துருப்பாங்களோ? உங்களை சும்மா விட மாட்டேன்டி, இந்த வரேன். எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டை எழுதி ஏமாத்தி வாங்குவ உன்ன. என் மண்டையிலே அடிச்சிட்டல உன்ன. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன உன் மண்டையில 2 போடு போட்டு அந்த சோழியை முடிச்சிடலான்னு தான் தோணுது. பாத்துக்கிறேன்டி, முதல்ல என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின பத்திரத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. எம்மாடி ரியா, எப்பா கிருஷ்ணா. ஐயோ அத்தை, என்ன பண்ணீங்க? எம்மாடி ரியா, ஒன்றும் இல்லம்மா. இந்த கட்டையை வச்சு மண்டையில ஒரு போடு தான் போட்டேன், அதனால மயங்கி விழுந்துட்டா. அவன் எழுந்ததுக்குள்ள நம்ம சீக்கிரமா அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஐயோ அத்தை. எம்மாடி ரியா, இப்போ பேசிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம சீக்கிரமா பத்திரத்தை தேடுவோம். வேற எனக்கு வழியும் தெரியல பார்த்துக்க. வேற அவன் மயக்கம் மட்டும் விழுந்துட்டா, இவளுக்கு சந்தேகம் வந்துட்டு வேற சரி வராது. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த பத்திரத்தை தேடி பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பார்த்துக்க. அது சிவப்புக்குள்ள சூட் கேஸ் எங்க இருக்குன்னு தெரியல, இந்த ரூமுக்குள்ள தான் வச்சிருப்பாளுவே. வாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். ரியா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம இங்கே நின்று இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இந்த பிரீத்தி எழுந்தாலும் எழுந்துருவா. நம்ம சீக்கிரமா தேடுவோம். சரி கிருஷ்ணா. இந்த ரூம் முழுக்க தேடியாச்சு, அந்த சிவப்பு கலர் சூட் கேஸ் எங்க தான் வச்சிருக்காளுன்னு தெரியலையே. அத்தை, அந்த கட்டில் கீழ பாருங்க, அங்க ஏதோ பெட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன மாதிரியா கட்டில் கீழயா? இந்த பாக்குறமா. எம்மாடி ரியா, இங்க தான் இருக்கு அந்த பெட்டி. அத்தை, அது உள்ள பத்திரம் இருக்கான்னு பாருங்க. ஏமா அப்படி இல்லம்மா, இந்த சைடா தோற. சரியா கிருஷ்ணா. எம்மாடி ரியா, இங்க தான் இருக்கு அந்த பத்திரம். ஏமா அத கொஞ்சம் தா. அப்பா, இந்த பத்திரம் தானே? ஆமாமா, இதே பத்திரம் தான். இதுலதான் உன் கையெழுத்து கீழே போட்டிருக்கு. இதை வச்சுட்டு எவ்வளவு ஆட்டினாலுங்க. ஆமாத்த, நாளைக்கு காலையில விடிஞ்சதை இவங்களை வீட்டை விட்டு வெளியே பத்திரலாம். இதுக்கப்புறமா நம்ம வீட்டுல எப்படி இவங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். எம்மாடி, இப்ப அந்த பத்திரத்தை என்னமா பண்றது? அத்தை, இதை கிழிச்சிட்டு அப்படியே எரிச்சிடலாம். அப்பதான் இவங்களாம் மூடிட்டு இருப்பாளுங்க. சரி மரியா, அப்படியே பண்ணிடுவோம். வாங்கத்த, நாளைக்கு காலையில இவங்களை பாத்துக்கலாம். சரி மரியா, எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அத்தை, இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதான் பத்திரம் நம்ம கையில கிடைச்சிருச்சுல. ஆமா மரியா. மணி 8ஆவது, என்ன அந்த பிள்ளை தூங்கிட்டுலாம் இருக்கு. என்னன்னு தெரியலையே, காலேஜ் வரை கிளம்பாம இப்படி தூங்கிட்டு இருக்கா. உடம்பு வேற சரியில்லையே, என்னன்னு தெரியலையே. பிள்ளை காலையில 6 மணிக்கெல்லாம் டான்னு முடிச்சிருமே. எம்மாடி மகா, ஏமா மகா. ஐயோ, உடம்பு தான் சரியில்லை போல. என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. சரி கேட்போம், கேட்டுட்டு என்ன வேணுமோ கேட்டு செஞ்சு கொடுப்போம். பிள்ளை பாவம் சுருண்டு இப்படி படுத்திருக்கு. எம்மாடி மகா. பாட்டி, என்னமாச்சு? உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லையே? என்ன இவ்வளவு நேரம் தூங்க மாட்டியம்மா? மணி 8 ஆயிட்டுமா. அது பாட்டி, நைட்டெல்லாம் ஒரே தலைவலி, ஜுரம் வர மாதிரியே இருந்து பாட்டி. அதான் தூங்கிட்டேன். இப்போ காலையில தான் தூங்கவே ஆரம்பிச்சேன். என்னம்மா சொல்ற? ஜுரம் வர மாதிரி இருக்கா? ஐயோ, சரி இருமா, நான் உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன். அப்புறம் கஞ்சி காய்ச்சி தரேன், குடிக்க. அது குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும். சரி பாட்டி. இருமா, கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கு, சரியாம்மா? சரி பாட்டி. அதான் பிள்ளை இப்படி சுருண்டு படுத்திருக்கா. சரி, முதல்ல ஒரு கிளாஸ் காப்பியை கொடுப்போம். என்ன இது இப்படி பயங்கரமா தலைவலிக்குது? எம்மாடி மகா, முதல்ல அந்த காப்பியை குடிமா. தேங்க்ஸ் பாட்டி. என்னன்னே தெரியல, ரொம்ப பயங்கரமா தலைவலிக்குது. அப்படியாம்மா? சரி சரி, முதல்ல அந்த காப்பியை குடி. பாட்டி உனக்கு மாத்திரை தரேன், அதுக்கப்புறம் சாப்பிடு, எல்லாம் சரியாயிரும். சரி பாட்டி. எம்மாடி மகா,
என்னாச்சு பாட்டி? எம்மாடி, கழுத்துல என்னதுமா? அட கடவுளே, இத கவனிக்காம விட்டுட்டனே. பாட்டி வேற பாத்துட்டாங்க. பாட்டி அது எம்மாடி மகா, என்னமா நடக்குதுங்க? கழுத்துல நம்ம தாலி போட்டுருக்க. ஐயோ என்னாச்சு? கடவுளே, என்னமா நீ? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, என்ன தப்பா நினைக்காதீங்க பாட்டி ப்ளீஸ். எம்மாடி மகா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இப்படி வயசு பிள்ளை கழுத்துல தாலியோட வந்து நின்னா எப்படிமா இருக்கும்? எனக்கு பக்கத்துல இருக்காதா? என்னமாச்சு பாட்டி? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க பாட்டி. எம்மாடி, நான் உன்னை தப்பா நினைக்கல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு பாட்டி. அது என்னமா சொல்ற மகா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஏமா இத பாட்டி கிட்ட சொல்லவே இல்ல? பாட்டி, இது எப்படி நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்? இந்த தாலியை கலட்டவும் முடியாம போட்டுக்கவும் முடியாம நான் ரொம்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் பாட்டி. அம்மா மகா, யாருமா அந்த பையன்? நல்ல பையனாமா? அவன் நல்ல பையன் தான் பாட்டி. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. ஆனா அவனும் வேணும்னு பண்ணல. அந்த டைம்ல என்ன பண்ணன்னு தெரியாம எனக்காக தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். என்னம்மா நீ என்னென்னமோ சொல்றா? எனக்கு தான் பயமா இருக்கு. எம்மாடி, இது அந்த பையன் வீட்டுக்கு தெரியுமாமா? இல்ல பாட்டி. இந்த பாருமா மகா, முதல்ல அந்த பையனை வீட்டுல சொல்ல சொல்லு. முதல்ல அது அம்மா அப்பாக்கு எல்லாருக்கும் தெரியட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துக்கலாம். இப்படி யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா சரி வராதுமா. என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படி வச்சுட்டே இருக்க போறா? இன்னைக்கு நான் பார்த்த மாதிரி வேற யாராச்சும் ஏதாச்சும் பார்த்துட்டவனே என்ன ஆகும்? உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாவுமா. முதல்ல அந்த பையனாடி அம்மா அப்பாட்ட பேச சொல்லுமா. பாட்டி அது இல்ல மகா, இப்படியே வச்சிட்டு இருந்தா தப்புமா. முதல்ல அம்மா அப்பாக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல. அப்பதான் அடுத்தது என்னன்னு யோசிக்க முடியுமா. எம்மாடி, நீ சொல்லலாம் விடு. அது யாரு? சக்தி ஃப்ரெண்ட் தானே? அந்த பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரியா, நீ கவலையே படாதம்மா. அழுவாத. ஐயோ, வாழ்க்கையில ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியலையே. எம்மாடி, அழுவாதம்மா, கவலையே படாதம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும். பாட்டி, நீங்க என்ன எதுவும் தப்பா நினைக்கல? நான் எதுவும் வேணும்னு நான் எதுவும் பண்ணல பாட்டி. எம்மாடி, நான் ஒன்னும் தப்பா நினைக்கலமா. ஒன்னும் கவலைப்படாதம்மா. நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் எப்படி சரி பண்ணணும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படியே வச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுமா. எல்லாம் பாட்டி பாத்துக்கிறேன். சரிங்க பாட்டி. கடவுளே, ஏன் இந்த பிள்ளைக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனை ஏன் கொடுத்துட்டு இருக்கா? பாவம், இந்த பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துச்சு. இப்படி இந்த பிள்ளைக்கு சோதனையா கொடுத்துட்டு இருக்கியே. எம்மாடி, கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். சரியாம்மா? பாட்டி இருக்கேன், நீ கவலையே படாத. சரி பாட்டி. ஐயோ அம்மா, எழுந்துருமா. இவ்வளவுதான் ஏதோ பிளான் பண்ணிருக்காளுங்க. பிளான் பண்ணி தான் பால்ல என்னத்தையும் கலந்து அம்மா கொடுத்துருக்காளுங்க. சே, என்னையும் மண்டையில இப்படி அடிச்சு என்னையும் மயக்கமாக்கிட்டாளுங்களே. என்ன பண்ணிருப்பாளுங்க இங்க வந்து? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணாளுங்க? அம்மா, எம்மாடி பிரீத்தி, அப்படியே ஒரு தலைவலிக்குதுமா. எனக்கு என்னமா ஆச்சு? ஏம்மா, அந்த பாலை குடிச்சுதாம்மா இப்படிலாம் ஆயிட்டு. ஐயோ அம்மா, எழுந்துங்கம்மா. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்னடா இப்படியே படுத்தே இருந்தா என்னமா அர்த்தம்? எழுந்துங்க. என்னம்மா பிரீத்தி, ஏன் இப்படி கத்துறா? தலைவலி உயிர் போதுமா? அம்மா, குடும்பமே சேர்ந்து ஏதோ பிளான் போட்டிருக்காளுங்கம்மா. பிளான் போட்டு தான் பால்ல என்னத்தையும் கலந்து நம்மள மயக்க போட வச்சிருக்காளுங்க. என்னம்மா பிரீத்தி சொல்ற? ஐயோ ஆமாம்மா, அந்த பாலை குடிச்சதும் நீ மயக்கமாயிட்ட. ஆனா நான் அந்த பாலை குடிக்கல. ஆனா அந்த மரகதம் இருக்காளே, அவ வந்து என் மண்டையில ஒரு கட்டியை வச்சு ஒரு அடி அடிச்சிட்டாமா. நானும் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். இங்க வந்து என்னதான் பண்ணாளுங்கன்னு ஒண்ணும் தெரியல. என்ன பிரீத்தி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். ஏதோ பிளான் பண்ணிருக்காளுங்கம்மா. வாமா, என்ன ஏதுன்னு இப்பவே போய் பார்க்கலாம். எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு இருந்தா நம்மளே எப்படி பண்ணிருப்பாளுங்க? பால்ல என்னத்தை கலந்தாலும் தெரியல. இந்த வரேன், இந்த பாத்துக்கிறேன் உள்ள. எவ்வளவு திமிரு இருந்தா நேத்து ஏன் ரூமுக்கு வந்து என்னையே அடிச்சிருப்ப. என்னது என்னது ஓ ரூமா? யார் சொன்னா அது ஓ ரூம்னு? இது எங்க வீடு. மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே போங்க. சென்னடி, வாய் ரொம்ப நீளுது. உங்க வீடா? உங்க வீடு என்ன? பத்திரம் எங்க கிட்ட இருக்கு, என்ன மறந்துட்டியா என்ன? ஐயோ அப்படியாங்க, உங்ககிட்ட அங்க பத்திரம் இருக்கு. சரிங்க சரிங்க. என்னடி நடிச்சிட்டு இருக்கீங்க? குடும்பமா சேர்ந்து பிளானா போடுறீங்க பிளானு. நேத்து பால்ல என்ன தடி கலந்தீங்க? என்னத்த கலந்தீங்க? அதான் அப்பவே கண்டுபிடிச்சிருப்பியே, அப்புறமா ஏன் இங்க வந்து கேட்டுட்டு இருக்க? பாத்தியா பிரீத்தி, எவ்வளவு தேனா விட்ட பேசுறாளுன்னு? பால் குடிக்கும் போதே எனக்கு சந்தேகமா தான் இருந்து, கொஞ்சம் கசப்பா இருந்துச்சு. அப்பயே என்னமோ ஏதோன்னு நான் சுதாரிச்சிருக்கணும். மயக்க மருந்த கலந்து தந்திருக்காளுவே. தெரியுதுல்ல, வீட்டை விட்டு வெளியே போ. சும்மா ஏன் வீட்டுல நின்று கத்திட்டு இருக்காதே. என்ன மரகதம், உன் மருமவா இருக்கணும்னு தைரியத்துல ஓவர வாய் நீளுதே.
சீ, வாய மூடு. நீலாம் ஒரு பொம்பளையா? முதல்ல உன் பொண்ணை கூட்டு வெளியே போ. என்ன மாம்சு துள்றீங்க? என்ன குடும்பமா சேர்ந்து துள்ளுனா நான் வெளியே போயிருவேனா? ஏய், இப்ப நீயா வெளியே போறியா இல்ல உன தர தரன்னு இழுத்து வெளியே தள்ளவா? என்னடி சொன்னா என்ன தர தரன்னு இழுத்து வெளியே தள்ளுவியா? பாவம், சரி ஒரு வாரம் இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சு உங்களை வீட்டுக்குள்ள விட்டா ஓவராவா பேசுறீங்க? மரியாதையை இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க. நாங்க எதுக்கு காலி பண்ணணும்? எங்க வீட்டுல வந்து நீதான் உட்காந்துட்டு இருக்க. நீயும் அம்மாவும் தான் தண்டமா உட்காந்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க 2 பேரும் காலி பண்ணுங்க. என்னடி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? எல்லாம் மறந்து போச்சா என்ன? அத்தே, என்ன நீங்க தானே கையெழுத்து போட்டு தந்தீங்க? செருப்பு பிஞ்சரா பாத்துக்க. நான் உனக்கு கையெழுத்து போட்டு தந்தனா? எனக்கே தெரியாம என் வீட்டை எழுதி வாங்கி விட்டு வாயாடி பேசுற வாய். தெரிஞ்சு வாங்கணும், தெரியாம வாங்கணும். இப்போ வீடு என் பேர்ல இருக்கு. மரியாதையை நீங்க அவ்வளோ வெளியே போங்க. என்னம்மா பிரீத்தி, இவளுக்கு கிறுக்கதும் பிடிச்சிருச்சா என்ன? கிறுக்கு மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கா. என்னடி சிரிக்கிற? என்னது வீடு உன் பேர்ல இருக்கா? எங்க பத்திரத்தை காட்டு பார்க்கலாம். ஏண்டி அதான் 4 நாள் முன்னாடி பத்திரத்தை பாத்தியே, அப்புறமா என்ன? இப்ப காட்டுடி, இப்ப காட்டு. அம்மா, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. அதெல்லாம் இவளுங்க பார்த்தாதான் வீட்டை விட்டு வெளியே போவாளுங்க. எடுத்துட்டு வரமா. எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு தேனாமட்ட இருந்து பேசிட்டு கிடக்காளுவே. அம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஓவர்லோடு குப்பைங்களெல்லாம் வெளியே சீக்கிரமா தள்ளணும். ஏய், யாரடி குப்பைங்க? நீயும் அம்மாவும் தான் இப்ப இந்த வீட்டுல குப்பை மாதிரி இருக்கீங்க. வெளியே போங்கடி. நான் எதுக்கடி வெளியே போனோம்? நீங்க தான் அவ்வளவு வர மூட்டை முடிச்ச கட்டிட்டு வெளியே போனோம். யார் வெளியே போறாங்கன்னு இப்ப தெரியும். என்ன, உங்க அம்மா இன்னும் பத்திரத்தை எடுத்துட்டு வரல போலயே. அம்மா, எம்மாடி பிரீத்தி, பத்திரத்தை காணுமா? என்னம்மா சொல்ற? ஒழுங்கா பாத்தியா இல்லையா? அந்த ரெட் கலர் சூட்கேஸ்ல தான் இருக்கு, போய் ஒழுங்கா பாரு. இல்லம்மா பிரீத்தி, நான் நல்லா பாத்துட்டேன். சூட்கேஸ்ல திறந்து தான் கிடக்கு. என்னது திறந்து இருக்கா? ஆமாமா, எனக்கு என்னமோ இல்ல பால்ல மயக்க மருந்து கலந்தது. இந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். பாரு, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஏய், பத்திரத்தை எங்கடி? அதுவா, அத அப்பவே கிழிச்சு எரிச்சாச்சு. என்னது எரிச்சிட்டியா? ஆமா, நீ ஏமாத்தி தானே அதுல கையெழுத்து வாங்கின. அப்புறமா என்ன, அத அப்பவே எரிச்சாச்சு. எவ்வளவு திமிரு உனக்கு. ஏய், இப்ப வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா? என்னரியா அவகிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்க? அவளை பிடிச்சு வெளியே தள்ளு. மரியாதையா சொல்லும் போதே போயிரு. இல்ல நடக்கிறது வேற. நீயா போனா மரியாதையா இருக்கும், இல்லன்னா உன்னை அடிச்சுதான் வெளியே தள்ளுவேன். என்ன மாதிரியா இவா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்க? இவளை எப்படி அடிச்சு துரத்துறேன்னு மட்டும் பாரு. என்ன குடும்பமா சேர்ந்து பிளான் போட்டு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த ஏமாத்துற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல, உனக்கும் உன் அம்மைக்கும் தான் இந்த மாதிரி ஏமாத்துற பழக்கம்லாம். ஏய், ரொம்ப பேசுற, வாயை கிழிச்சிருவேன் கிழிச்சு. ஓடச்சி, வாயை மூடு. வாயை கிழிப்பியாம்ல, ஓ வாயை அதுக்குள்ள கிழிச்சு தொங்க விட்டுறோம் பாத்துக்க. முதல்ல வெளியே போ. அதெல்லாம் போக முடியாது, இது எங்களோட வீடு. யாரு வீட்டை யார் உரிமை கொண்டாடுறது? ஏய், இப்ப நீங்களா வெளியே போறீங்களா இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லவா? ஒருவேளை போலீஸ்க்கு ஃபோன் போட்டு வர சொல்லிடுவாளோ? ஏற்கனவே நம்ம இருந்த ஊர்லயே 4-5 கேஸ் நம்ம மேல இருக்கு. இதுல போலீஸ் வேற வந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா தூக்கி ஜெயில வச்சிருவாரு. ஏமா பிரீத்தி, ஏமா. ஏய், நீ எவன வேணாலும் வர சொல்லுடி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இரு, உன்னெல்லாம் கம்பி என்ன விட்டாதான் சரி வரும். இந்த கால் பண்றேன். எம்மாடி, போலீஸ் வந்து அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஏறமா? ஏற்கனவே நம்ம மேல 4-5 கேஸ் இருக்கு. இதுல வேற நம்ம இந்த கேஸ்லயே மாட்டோம். தூக்கி அதனால உள்ள வச்சு லாடம் கட்டிடுவானுங்க. லாடம். என்னம்மா சொல்ற? அதுக்குன்னு இவளுங்க கிட்ட இப்ப தோத்துட்டு நம்மள வெளியே போக சொல்றியா? அதெல்லாம் போக முடியாதுமா. பிரீத்தி, கொஞ்சம் தெளிவா யோசி. லூசு தரமா பண்ணிட்டு இருக்காத. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து கம்பி என்ன வேண்டியதுதான். வா கிளம்புவோம். என்னடி அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? கிளம்புறீங்களா இல்லையா? ஏய், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கிறேன். வாமா பிரீத்தி, நம்ம போலாம். என்னம்மா நீ? பிரீத்தி, அம்மா சொன்னா கேளு, வா போலாம். எம்மாடி ரியா, இவ்வளவு போகிற மாதிரி இல்ல. இந்த விளக்கு மாத்தி எடுத்துட்டு வரேன். பிரீத்தி, உன்னை வான்னு சொன்னேன். வரமா, வந்து தொலைறேன். உங்க யாரையும் விட மாட்டேன். போடி, சும்மா கிடந்து கத்திட்டு இருக்காத. போ, பாத்துக்கிறேன்டா, உங்களை பாத்துக்கிறேன். வயசானவங்கன்னு பாக்குறேன், இல்லைன்னா ஏதாச்சும் அசிங்கமா சொல்லிட போறேன். மரியாதை கிளம்பு. வாமா பிரீத்தி, போவோம். சீக்கிரம் போய் தொலைங்கடி. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. என் வீடு உன் வீடுன்னு உரிமை கொண்டாடிட்டு வந்தீங்க, கொண்டைய அறுத்து விடுவேன். அறுத்து முதல்ல வீட்டை அவ்வளோத்தையும் கழுவி விடணும். சே, எம்மாடி ரியா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. உயிரே வந்த மாதிரி இருக்கு. அத்தை, இனிமேட்டு இவளுங்க வரமாட்டாளுங்க, நீங்க கவலையப்படாதீங்க அத்தை. ஆமா மாரியா, வராம தான் ஒளிஞ்சு போயிட்டாளுனாலே போதும், எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. கவலைப்படாதீங்க அத்தை, வரமாட்டாளுங்க.
சரி மரியா, மணி வேற 9 ஆயிட்டு, காலையில நீ எதுவும் சாப்பிடல. நீங்க இருங்க, அத்தை இட்லி சுட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை.